வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு டேட்ஸ் அண்ட் ரவா கீர் செய்ய போகிறோம். ஆமாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ட்ரு பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு டேட்ஸ் அண்ட் ரவா கீர் செய்ய போகிறோம். அதுக்காக டேட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 1/2 kg இருக்குது. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg வெயிட் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த ரவா கீரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாருக்கும் அந்த பீஸ் வரணும். நம்ம செய்கிறது வந்து ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கீர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் ரவை போட்டுக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 200 கிராம் ரவைங்க. இப்போ இந்த ஆயிலில் போட்டு அப்படியே வறுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு 30 கிராம் அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இதை அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு இந்த ரவையில் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ரவை சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகி வரும். அந்த கொதி வர ஆரம்பிக்கிறப்போ இதில் பால் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வர்ற சமயத்தில் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இதுக்காக 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். முதல்ல 1 லிட்டர் உடச்சி ஊற்றிடலாம். அதே மாதிரி இன்னொரு லிட்டர் உடச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 2 லிட்டர் பால். இதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்னும் ரிச்சாக வேணும்னாக்கா தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் திக்காகவே விட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஒரு கீரை செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த கீரை கொதி வர ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச டேட்ஸ் 1/2 கிலோவோ இதில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம செய்யணும். சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதனா ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்களேனாக்கா 10 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட் செய்யலாங்க. உங்கள் வீட்டில் டேட்ஸு, பால், ரவை இருந்தாவே போதும். மீதி ஆயிலெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. முந்திரி, திராட்சை வீட்டில் இருக்க தான் போகுது. போட்டு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கீர் செஞ்சு கொடுங்க, அருமையாக இருக்கும். இந்த கொதி வர்ற சமயத்தில் நம்ம சுகர் போட்டுக்கிறோம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். ஏன்னா டேட்ஸும் சுகர் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு 1/2 கிலோ போட்டாவே கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். ஒரு கொதி வந்தாலே போதும். அதாவது பால் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தது, அதுக்கப்புறம் சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டேட்ஸ் அண்ட் ரவா கீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீர் பார்க்குறதுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். ஏன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக திக்காகிடுங்க. ஓகே மக்களே, ஒரு அருமையான டேட்ஸ் அண்ட் ரவா கீர் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ட்ரு பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.